இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பார்த்தோமா? ஆமாம். இன்னும் நான் அது பண்ணலமா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்ட். அதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஆமாம் மேம், அதில் டவுட் இருக்கு. இல்லை பர்சோனா இவங்க பேர் வெங்கட் இங்கே எழுதணும்ல நம்ம பர்சனோட நேம். மேம் உங்கள் இது ஷேர் பண்ணலாம் மேம். இந்த ஒரு நிமிஷம். ஸோ இந்த பர்சனோட நேம் நம்ம எழுதணும்ல. ஆமாம், இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியிருந்தேனே, ஆட் பண்ணியிருந்தான் மேம், மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அது இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னு மிஸ் ஆயிடுச்சுங்க. இங்கே அப்போ கட் பண்ணியிருப்பீங்க தெரியாம, காப்பி பண்ணுறதுக்கு பதிலாக கட் பண்ணியிருப்பீங்க. அதுதான் நான் இந்த இதுக்கு வைக்கிறதுக்கு பதிலாக அப்படியே கட் பண்ணிட்டேன். இங்கே வச்சிருங்க மேம், பிளாக் கலர். ஓகே ஓகே ஓகே. அது மட்டும் தனியா இங்க அவங்க அந்த போட்டோக்கு கீழே பேஸ்ட் பண்ணிடுறேன். Venkat is a hardworking business analyst managing a stressful role with professional action. Weight loss and building strength to improve his overall health. With his career nu போட்டுக்கலாம், professionalism கதல. Focus on weight loss and building strength to improve his overall health. Complete. இந்த இடத்துல வந்து நம்ம அவங்க லைக் focus on weight loss and building strength to improve his overall health ன்னு போட்டிருக்கோம். ஸோ ஹிஸ்ன்னு ஆட் பண்ணியிருக்கோம், லைக் தேர்ட் பர்சன் அட்ரஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் மை ஒர்க் அவுட் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துலையும் வந்து தேர்ட் பர்சன் அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், கம்ப்ளீட் ஹிஸ் ஒர்க் அவுட் அப்படிங்கிற மாதிரி. ஹலோ, இது புரியல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் ஒர்க் அவுட்னு போட்டுருக்கோம், செகண்ட் மை ஒர்க் அவுட்னு போட்டுருக்கோம். மாற்ற சொல்றேன். ஆமாம், மைங்கிறது இல்லாமல் கம்ப்ளீட் ஹிஸ்ன்னே இந்த இடத்துலையும் அட்ரஸ் பண்ணலான்னு தான் சொல்கிறேன். வெறுமன நாலேஜபிள் கோச் அண்ட் ப்ராப்பர் நியூட்ரிஷன் இல்லாமல் அகெயின் அவங்க எது ஹீ ரிக்வயர்ஸ். ஸோ இதில் வந்து இவங்க ஸ்டேட்டஸ்ஸு தேவையில்லை ஆக்சுவலாக. இந்த அன்மேரிட் இல்லை சிங்கிள் அது தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம வந்து மேபி அவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். லைக் அவங்க வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க எவ்ரிடே, அதுவோ இல்லை டெக்னாலஜி கம்ஃபர்ட்
எந்த அளவுக்கு அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, மீடியம் லெவலா இல்லை ஹை லெவலா அந்த மாதிரி. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டேட்டஸ். ஓகே. இப்போ மேரிடு ஒரு ஒரு மேரிட் பர்சனோ நம்ம ரெடி பண்றோம்னா அப்போ நம்ம அங்க போடலாம்ல? ஆனாலும் அது வந்து இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறத விட மேரிடா அன்மேரிடாங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட் இல்லைல்ல இந்த ஆப் பொறுத்த வரைக்கும். இந்த ரெண்டுமே ஆட் பண்ணக்கூடாதா? அது நிறைய ஆகிடுமே, நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்கள பற்றி சொல்கிற மாதிரி. எது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை ஆட் பண்ணோன்னா நமக்கு ஆப்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் இவங்களோட டெக்னாலஜி லெவல் இந்த அளவுக்கு தான் அப்படின்னா அதை வந்து நம்ம ஆப் டிசைன் பண்ணும்போது ஓகே இவங்க வந்து இந்த அளவுக்கு தான் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, அதனால நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். நம்மளுக்கு வந்து அந்த டைமில் ஐடியா கிடைக்கும். மேபி நான் அப்படி நினைச்சேன்னா இப்போ ஒரு இப்போ இன்னொரு பர்சனா ரெடி பண்ணோம்னா, மேரிட் பர்சனா ரெடி பண்ணோம்னா இப்போ மேரிட் ஆனவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரகிளா இருக்கிற மாதிரி கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி டைமில் நீங்கள் இன்னொரு பர்சனாகவும் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக நீங்கள் இந்த ஸ்டேட்டஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸுமே நம்ம காட்ட முடியாது. வெறுமனே இதை தான் இன்னும் இன்டெப்த்தாக காட்டுவோம். இன்னொன்று ரெடி பண்ணா கேட்குறோம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ண முடியாது, ஏன்னா சேம் கோல தான் வரும் இப்போ அவங்களுக்கும். இல்லை நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ மேரிட்னா இன்னும் வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கும்ல. அப்போ ஃபிட்னஸ்க்குன்றது ஒரு டைம் ஒதுக்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ அவங்களுக்கு தான் இப்போ நம்ம அந்த டைம் லிமிட் ரொம்ப இதுவா இருக்கும். இப்போ ஒரு அன்மேரிடானா நம்ம கம்பேர் பண்ணும் அவங்களுக்கு வந்து லிமிட் அப்படி அதனால கேட்டோம். ஓகே ஓகே. இப்போ நம்ம இவங்கள மேரிடுன்னு அப்படி நம்ம சொன்னோம்னா இப்போ அது கரெக்டா இருக்கும்ல? நான் அன்மேரிடுன்னு போட்டிருக்கேன் தப்பா? இப்போ இவங்களை இன்கேஸ் நான் மேரிடுன்னு அங்க மென்ஷன் பண்ணிருக்கேன்னா இப்போ இந்த கோல் வந்து ஏன் 10 to 15 minutes அப்படின்றப்போ கம்பேர் டு மேரிட் பர்சனுக்கு வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும். ஆமாம் கரெக்டு தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த டைம்ல நம்ம வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பெயின் பாயிண்ட்ஸில் இந்த சைன் அப் ப்ராசஸ் இஸ் டூ லாங்னா நீங்கள் எந்த ஆப்புமே கொடுத்து டெஸ்ட் பண்ணலையே யூசர்கிட்ட. ஸோ அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அந்த பெயின் பாயிண்ட்டு? வந்து ஜென்ரலாக மேபி அவங்க வந்து ரிப்பீட்டேட்டிவாக ஃபிசிக்கல் ஓகே. இப்போ நம்ம பெயின் பாயிண்ட் நம்ம இந்த இதில் எதுவுமே கிடைக்கல இல்லைம்மா? நம்ம சர்வே எடுக்கிறப்போ ஒண்ணுமே கிடைக்கல. காம்படிட்டர் அனாலிசிஸ்ல கிடைச்ச பெயின் பாயிண்ட் தான் இது எல்லாமே. Excessive use of colors in the visual design. The app claims to be so okay. இப்போ உங்களுக்கு சைன் அப் அந்த ப்ராசஸ் ஸ்கூலாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அது வந்து நம்ம யாருக்கிட்டயும் அந்த யூசபிலிட்டி டெஸ்ட் அதுதான் நான் கேட்குறேன். ஆமாம், நீங்கள் ஆப் முடிச்சதுக்கப்புறமா ப்ரோட்டோடைப்பை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து என்ன மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க ஆப் யூஸ் பண்ணும்போது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கலாம். இல்லை அது ஓகே மேம். இப்போ இந்த பெயின் பாயிண்ட் எல்லாமே நம்ம அந்த கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் உள்ள எடுக்கிறது தான்.
நம்ம சர்வேல எதுவுமே கிடைக்கல, இது எல்லாமே நம்ம அதுல இருந்து எடுத்தது. சோ அதனால இது போட்டுருந்தோம். இப்போ இது போட்டது எப்படின்னு பார்த்தா இது ஓகே தான். பட் இது வந்து நம்ம ஆல்ரெடி அங்கே டேட்டா யூஸ் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கப்புறமா ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த யூசர்கிட்ட ஜென்ரலாக அவங்க வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிஞ்சால் அதை ஆட் பண்ணாலும் இட் இஸ் பெட்டர் தான். என்ன மாதிரினா மேபி அவங்க வந்து ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க் அவுட்ஸ் லைக் திரும்ப திரும்ப அதே மாதிரி ஒர்க் அவுட்டை போயிட்டுருக்கனால அவங்களுக்கு மேபி தே குட் பி ஃபீலிங் போர்டு, இல்லை கெட்ஸ் போர்ட் வித் ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க் அவுட் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணலாம். லைக் இந்த சர்வேலேருந்து கிடச்சிருந்தா. பட் இருந்தாலும் இதுவும் ஆட் பண்ணலாம் தான். இன் எக்ஸிஸ்டிங் ஃபிட்னஸ் ஆப்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. வெறுமன சைன் அப் ப்ராசஸ் இஸ் டூ லாங்னா எந்த ஆப்பில் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக தெரியாதுல்ல. அப்ப இதுவும் நம்ம இப்போ மாத்தணும்ல இது. எது? இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு ஆப்ல இருந்து இது பண்ணணும். கீழ செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் எல்லாமே சொல்றேன். அப்பனா டைட்டிலே வந்து இது வந்து ஃபிட்னஸ் கோல்ஸு, பெயின் பாயிண்ட்ஸுக்கு வந்து பெயின் பாயிண்ட்ஸ் இன் எக்ஸிஸ்டிங் ஆப்ஸ்னே போட்டுடலாமா டைட்டில்லையே? ஆமாம், அப்படி போட்டா கரெக்டா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நம்ம ஒரு ஆப்ல இருக்கிற இதுதான். ஆல்ரெடி இது யூஸ் பண்ற மாதிரி தானே வந்திருக்கு நமக்கு. ஆமா, அவர் ஆல்ரெடி யூஸ் பண்றாரு, அதுல வர பெயின் பாயிண்ட் தான் இது. ஆமா. ஓகே. Overall health short workout session. Discover and desire need support. ஸ்டேஜஸ் வந்து நம்ம எப்படி வேணா இது பண்ணிக்கலாம், டைட்டில் கொடுத்து. ஆமா ஆமா. ஆனால் யூஸ்வலாக ஒரே மாதிரி ப்ராசஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அவேர்னஸ் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா அதில் என்னென்ன ஆப்பில் பொறுத்த வரைக்கும் ஆப்பில் என்னென்ன இருக்குமோ, எப்படி ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட ஜேர்னி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி நம்ம டைட்டில் கொடுத்துக்கலாம் ஸ்டேஜஸ்க்கு. ஓகே, அதுதான் மேம், அதான் கேட்குறேன். இப்போ நான் இப்போ மேலே கொடுத்துருக்கேன்ல கம்பேர் பண்ணணும்னா, அப்புறம் ஆனால் ஆன்போர்டிங் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும்ல கம்பேர். இது நான் இது பார்க்குறேன், ஒன்று பார்க்குறேன், வீட்டுங்க. பட் அது ஓகே தான், டைட்டில் நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் தான் பார்க்குறேன். டிஸ்கவர் அண்ட் டிசைடட் ஃபஸ்ட்டு நீட் சப்போர்ட் ஃபார் வெயிட் லாஸ் ஆக்ஷன். ஆக்ஷன் வந்து இப்போ அவங்க மேபி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாங்களோ, இல்லை அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கேட்குறாங்களோ, ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்ஷன் இந்த இடத்துல டிஸ்கவரி ஸ்டேஜில் இருக்கணும். லைக் அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அவங்க என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அவங்க அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்களா, இல்லை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறாங்களா, ஆர் அவங்க ஃப்ரெண்டு யாராவது வேர்ட் ஆஃப் மவுத்தில் சொல்கிறாங்களா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது இங்கே ஆக்ஷனில் இருக்கணும். நீட் சப்போர்ட் ஃபார் வெயிட் லாஸ் ஜேர்னிங்கிறது வந்து அவங்களோட தாட்ஸில் இருக்கலாம்.
ஸோ இது வந்து எப்படி ஒரு யூசர் மைண்டில் நினைப்பாங்க அந்த மாதிரியே நம்ம எக்ஸாக்டாக அவங்க எப்படி நினைப்பாங்க அந்த மாதிரி கொட்டேஷன் போட்டே எழுதிடலாம். டோன்ட் நோ அபவுட் ஃபிட்னஸ்னு இல்லாமல் இன்ஸ்டட் ஒரு சென்டென்ஸ் மாதிரியே இருக்குல்ல. முன்னாடி யூஸ் பண்ண ஆப்பை விட இது பெட்டராக இருக்கும்னு அட்லீஸ்ட் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோடனே அவங்க யோசிப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம பர்சோனால இருந்து தான் நம்ம எடுக்கிறோம் இது எல்லாமே. ஆமாம். ஓவர் வெயிட்டா? என்னது இது பெயின் பாயிண்ட்ஸ்? அதான் ஓவர் வெயிட். அதான ஒரு பெயின் பாயிண்ட் அப்படிங்க. ஆனா அவங்க பர்சன் அவ இமேஜ் பார்க்கும்போது ஓவர் வெயிட் மாதிரியே இல்லையே. அதுதான் வேற இமேஜ் கிடைக்கல, நம்ம இந்தியன் இமேஜே கிடைக்கல, அதுதான் இருக்கு ஓவர் வெயிட் மாதிரி. இங்க ரெடியூஸ் ஒரு ஃபேட் ரெடியூஸ் தான் வராரு. இப்போ அதனால ஒரு பெயின் பாயிண்டா இருக்கும். மேபி நியூட்ரிஷனை கூட நம்ம ஒரு பெயின் பாயிண்ட் ஆட் பண்ணலாம்ல. அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் நியூட்ரிஷன் ட்ராக் பண்ண முடியல அப்படிங்கிறத. unable to track nutrition. ஆனா நம்ம அந்த பெயின் பாயிண்ட் அது மென்ஷன் பண்ணல நம்ம பர்சோனால அது மென்ஷன் பண்ணல. ஓகே, அப்போ நம்ம வந்து இதில் ஆக்சுவலாக இந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே பெயின் பாயிண்ட் ஆட் பண்ணோம். இவங்க வந்து ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டைமில் அவங்களோட தாட் என்னவா இருக்குது, இந்த ஆப் வந்து மற்ற ஆப்பில் விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி பெயின் பாயிண்ட் மேபி அந்த ஆப் ஸ்டோரில் போயிட்டு இல்லை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பார்க்குறாங்க டிஸ்கிரிப்ஷனை. அப்போ வந்து அதில் அந்த ஆப்பை பற்றி இதில் எழுதியிருக்கு, பட் அது ரொம்ப ஜென்ரிக்காக இருக்குது, ஜென்ரலாக இருக்குது. அதனால அவங்களுக்கு அது செட் ஆகுமான்னு அவங்க கன்ஃபியூஷனில் இருக்காங்க. மேபி அதை ஒரு பெயின் பாயிண்ட் எழுதலாம். இல்லைனா அதில் வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாக இல்லை, மேபி அதில் வந்து ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் எதுவுமே இல்லை, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக கேட்பாங்க போல், ஹிடன் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது பெயின் பாயிண்ட்டு இதுக்கேற்ற மாதிரி எழுதலாம், இந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி. ஆர் அந்த ஆப் ஸ்க்ரீன்ஷாட்லாம் இருக்கும்ல ப்ளே ஸ்டோரில், அதில் வந்து அவ்வளோ புரிகிற மாதிரி இல்லை. ஸோ ஒரு யூஸர் அந்த மாதிரி கோ த்ரூ பண்ணால் அந்த மாதிரி எழுதலாம். இல்லை நான் ஆக்ஷன், அதான் நீங்கள் இப்போ இப்படி சொல்கிறீங்க, நான் ஆக்ஷன் நினச்சது வேற மாதிரி நினச்சிக்கிறேன். ஒரே ஃபுல்லாக கண்டினியூட்டியோடு இருக்கணும். இந்த ஆக்ஷன் இந்த ஸ்டேஜில் இந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ஸோ அந்த ஆக்ஷன் எடுக்கும்போது அவங்களோட தாட் என்ன மாதிரி இருக்கும், அந்த தாட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அந்த டைமில் எப்படி அவங்க ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட எமோஷன் வந்து கண்டிப்பாக ஃப்ரஸ்ட்ரேட்டாக தான் இருப்பாங்க. இப்போ நான் சொன்ன பெயின் பாயிண்ட்க்கு ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பாங்க. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம எப்படி அது பெட்டர் ஆக்குறது நம்ம ஆப்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறோம், அதுக்கப்புறமா அடுத்தது. இப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி போட்டிருக்கோம்ல மேம், இப்போ அது வந்து நம்ம எப்படி பெஸ்ட்டாக பண்ணுறது தானே மேம்? ஆமாம், நம்ம எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு தானே? ஆமாம்.
ஸோ இதுக்கு வந்து ஜென்ரிக் ஆப் ஸ்டோர் ஆர் ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் தானே. அப்போ அந்த ஆப் ஸ்டோரில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ஜென்ரலாக இருக்குது. அப்போ அதுக்கு நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி என்னவாக இருக்கும்னா, நம்ம கிளியர் அண்ட் என்ன ஆப்போட பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்கோ அதை வந்து கிளியராக டிஸ்பிளே பண்ணணும் அப்ஃப்ரண்ட்டாக அவங்களுக்கு தெரிகிற மாதிரி அப்படிங்கிறது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸாம்பிள் வந்து இந்த பர்சோனாவில் என்ன இருந்தது, லைக் 15 minutes ஒர்க் அவுட்டு, அது எக்ஸாம்பிள் 15 minutes. அடுத்தது வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நாட் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. இப்போ வந்து அந்த ஆப் ஸ்டோர் ப்ளே ஸ்டோரில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட் வந்து புரிகிற மாதிரி லைக் அவங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. அப்படிங்கும் போது நம்ம வந்து அந்த ஆப்போட இமேஜ் லைக் மாக்கப்னு சொல்லுவோம், அந்த டிவைஸோடு சேர்த்து எடுத்தால் ஃபோட்டோ, அந்த டிவைஸோடு சேர்த்து இருக்கிற ஃபோட்டோவை வந்து ஆப் ஸ்டோரில் வச்சோம் அப்படின்னா அது வந்து புரிகிற மாதிரி அவங்களுக்கு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்கும். லைக் ட்ராக் யுவர் ப்ரோக்ரஸ் அப்படின்னு ஒரு இமேஜ், இன்னொன்று வந்து ஸ்டார்ட் யுவர் ஒர்க் அவுட் இன்ஸ்டன்ட்லி. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டும் இந்த மாதிரி எழுதி லைக் இது என்னன்னு எழுதி வச்சோன்னா அவங்களுக்கு இன்னும் புரியும். Compare different apps and check which one provides the best results. Okay, it's okay. Action. Thoughts, find the best app. Okay. ஆனால் இந்த கம்பேர் தான் எல்லா ஆப்பையும் செக் பண்ணி அவங்க எது அவங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்குங்கிறது தான் ஃபஸ்ட்டு டிஸ்கவரி ஸ்டேஜ்லேயே பார்த்துருவாங்களே, அப்புறம் எதுக்கு கம்பேர்? இங்கே வந்து நான் எப்படி நினச்சேன்னா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு அவங்க நினைக்கிறாங்க வெயிட் லாஸ் ஜர்னி இது பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறமா ஒரு ஆப்பு ப்ளே ஸ்டோரில் போய் ஒரு ஆப்பையும். ஓகே, ரியலைசேஷன் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு. அப்போ ரியலைசேஷன் கன்சிடரேஷன் அந்த மாதிரி வரும். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். இப்போ நம்ம பர்சனலாக வந்து அவங்க ஆல்ரெடி நம்ம ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்கள நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், பெயின் பாயிண்ட் எல்லாமே. ஆனால் நான் இப்போ மென்ஷன் பண்ணுறது புதுசாக ஒரு ஆப் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி இப்போதான் ஒரு பிஸ்னஸ் ஆப்பே எடுக்கிற மாதிரி இருக்குது.
இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த அவேர்னஸ் இருக்குது. ஏன்னா வெயிட் லாஸ் அண்ட் பில்டிங் ஸ்ட்ரென்த் அது இம்ப்ரூவ் பண்ணணும் ஓவரால் ஹெல்த்துக்காக அப்படிங்கிறது முன்னாடியே உங்களுக்கு தெரியுது. இல்லை மேபி இது ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அவேர்னஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆன்போர்டிங் செட்டப். ஸோ அக்கௌண்ட் ஃபஸ்ட் இங்கே க்ரியேட் பண்ணுறாங்க, சைன் அப் பண்ணுறாங்க, க்ரியேட்ஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறமா கோல் செட் பண்ணுறாங்க. என்ன டைப் ஆஃப் ஒர்க் அவுட் உங்களுக்கு செட் ஆகுங்கிறத வந்து சூஸ் பண்ணுறாங்க. ப்ரொஃபைலே அது வந்துடாது, தனித்தனியாக தான் நம்ம ப்ரொஃபைலில் வரும். பட் அவங்களுக்கு வந்து என்ன கோல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்சனலைஸ்டாக ஒர்க் அவுட் காட்டணும் ஹோம் பேஜில் அப்படின்னா அவங்களோட மோட்டிவ் என்ன, லைக் என்ன அவங்க நினைக்கிறாங்க, என்ன கோல் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம முதல்ல காட்டவே முடியும் ஹோம் பேஜில். அப்புறமா எடிட் பண்ணுறது மாற்றுறதுன்னா அவங்க ப்ரொஃபைலில் போய் மாற்றிக்கலாம். Okay, it takes more time. Excessive use of color, okay. Mental fatigue, correct. ஸோ ப்ரோக்ரஸ் பார் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் நிறைய கொஷின்ஸ் இருக்கா, இல்லை எத்தனை கொஷின்ஸ் இருக்குங்கிறது அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் இருக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் ரிமைனிங் இருக்குது. அண்ட் சிம்பிள் கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி ஃபார்மேட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக லைக் கம்மியாக தான் கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டியாக. இந்த இடத்துல டிஸ்கவர் பிளான்ஸ், ஓகே. சூஸ் பிளான் ஃபார் கரெக்ட் வெயிட் லாஸ். அப்புறம் தாட்ஸ். தாட்ஸ் வந்து அவங்க நினைக்கிறது, லைக் ஐ திங்க்
இது வந்து ஜஸ்ட்டு இதுக்கு அடுத்த உடனே அவங்க வந்து ரிவ்யூ எழுத மாட்டாங்க. ஸோ மேபி யூ கேன் ரைட் ஆஸ் ஆஃப்டர் 2 வீக்ஸ் அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஆஃப்டர் 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரிசல்ட் அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னா வெயிட் சேஞ்சு சீஸ் வெயிட் சேஞ்ச் அண்ட் இம்ப்ரூவ்டு இது ஓகே. I have to do daily without break. The question mark, okay, what is the user struggling with or hindering them from being satisfied? Pain points. அப்டேட் வரும்போது ரொம்ப அதிகமாக சேஞ்ச் இருக்குது ஆப்பில், இல்லை அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறமா அப்ளிகேஷன். அதனால் மேபி அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ட்ராப் ஆஃப் ஸோ அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? இஃப் யூசர் கெட் அப்ரிசியேஷன் ஒரு ரிவார்ட்ஸ் எவ்ரி எண்ட் ஆஃப் செஷன் யூசர் ஃபீல் மோட்டிவேட்டட். ஓகே, ஆமாம், இது ஒன்று. அதுக்கு அடுத்தது கம்யூனிட்டி மாதிரி இருந்தால் கூட இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, அப்போ அந்த ஃபர்ஸ்ட் லைன் வேணாம். ஆமாம், இது வேண்டாம். டைரெக்டாக கம்பேருக்கு பதிலாக இதே வந்து டிஸ்கவர் அப்படின்னு போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து இதை ஆட் பண்ணுறோம் நம்ம கேஸ் ஸ்டடியில் அப்படின்னா இந்த ஃப்ரேம் வந்து தனியாக இருக்குது. ஸோ இதை வந்து திரும்ப கட் பண்ணி இந்த ஃப்ரேமை ஹோல்டு பண்ணி இந்த ஃப்ரேம்குள்ளே இது இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தனியாக எந்த லேயரும் இருக்கக்கூடாது ஒரு ஃப்ரேமில். இந்த எமோஜி வந்து இது ரெண்டு மட்டும் தனியாக வெளியே இருக்குது, இந்த ஆர்ட் போர்டுக்கு வெளியே, இந்த ஒயிட் கலர் ஆர்ட் போர்டுக்கு வெளியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை வந்து கட் பண்ணி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக இந்த ஃப்ரேம் ஒயிட் கலரை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி, இது ஆர்ட் போர்டுன்னு சொல்லுவோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல. அப்போ இந்த ஃப்ரேம் வந்து வெளியே இந்த மாதிரி ஃப்ரேம்னு காட்டாது, இது மாதிரி காட்டும். தனியாக காட்டுது. ஆமாம், தனியாக காட்டக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இதை அப்படியே ட்ராக் பண்ணி வேறு எங்கேயாச்சும் வச்சோன்னா இது வெளியே வந்துடும். ஏன்னா இது வெளியே இருக்குது, இந்த ஆர்ட் போர்டுக்குள்ளே இல்லை. ஓகே ஓகே. இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? இல்லை மேம், அது எப்படி இப்போ நம்ம ஒரு ஆப் எடுக்கிறோம். ஒரு மொபைல், இது மோஸ்ட்லி மொபைல் ஆப் தான் மேம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு மொபைல் ஆப் எடுக்கிறோம். மொபைல் ஆப் எடுத்தோம்னு மொபைல் ஆப் எடுக்கிறோம். நம்ம ஓப்பன் பண்ணோடனே ஹோம் பேஜ் தானே மேம், டைரெக்டாக ஹோம் பேஜ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ அந்த ஹோம் பேஜ் உள்ள என்னென்ன வரும்ன்றது தானே இப்போ நம்ம செகண்ட் இதுல மென்ஷன் பண்றோம். இப்போ இங்க வந்து இப்போ லேப் டெக்ஸ்ட்,
கெட் கோச் மை ஹெல்த் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஆப்ல. இப்போ அதை நம்ம இங்க மென்ஷன் பண்ணணுமா இல்லைன்னா அதுக்குள்ள வர்றதை மென்ஷன் பண்ணணுமா? செக்ஷன் ஒவ்வொரு செக்ஷனும் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அன்னைக்கு அமேசான்ல இருந்து பார்த்தோம்ல என்னென்ன செக்ஷன்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி ஹோம் பேஜ்குள்ளே இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம வந்து டாப் லெவல் நேவிகேஷனில் ஹோம் பேஜ் ஒன்று இந்த மாதிரி ஹோம் பேஜுக்குள்ளேன்னு போட்டு இப்படி போடலாம். இல்லைனா தனியாக ஹோம் பேஜ் ஒன்று, அப்புறம் அதுக்கு அடுத்து வேறு என்ன ஹோம் பேஜுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத அது கீழே போட்டுடலாம். நம்ம அப்படியும் பண்ணலாமா? இப்போ அந்த ஹோம் பேஜ் மாதிரி இந்த ட்ரீ இது இல்லாம இப்போ ஹோம் இல்லாம இப்போ அவங்க கேட்லாக்னு இருக்குல்ல அந்த ஹோமும் அப்புறம் மை ஆஃபருக்கு பதிலாக லேப் டெஸ்ட் அது மாதிரி கொடுத்து அப்படியே போயிடலாமா? தனித்தனி இதுவா இருக்குமா? தனித்தனி பேஜா இருக்குமா? பேஜா வருது. ஆமா, பேஜா இருந்தா தனித்தனியா அப்படியே போட்டு போலாம். ஆமா, கெட் கோச்ன்றது ஒரு இதுவா வருது. ஆமா, அது தனி பேஜ்னா தனியா தான் வரும். அப்போ ஹோம்ல வந்து இப்போ நம்ம அமேசான்ல ஹோம்ல இருந்தது வந்து அந்த ஆஃபர்ஸ் டீல்ஸ் அதெல்லாம் தான் நம்ம. ஆமா, இப்போ ஹோம் பேஜில் மேபி இன்னைக்கு ஒர்க் அவுட் அவங்க என்ன புக் பண்ணியிருக்காங்கன்னா புக் பண்ணியிருக்க ஒர்க் அவுட் இன்னைக்கு காட்டணும். அதுக்கப்புறமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லைக் அவங்க இவ்வளோ நாள் பெர்ஃபார்ம் பண்ண டேட்டா, அது இவ்வளோ நாள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கோல் என்ன அதை காட்டலாம். அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் டிப் ஏதாவது, இது மூணும் வந்து மேபி அவங்க ஹோம் பேஜில் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது மை ஆஃபர்ஸ்க்கு பதிலாக ஒர்க் அவுட்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க என்ன பிளான் சூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கேட்டகரிஸ் ஒர்க் அவுட் இருக்குது, என்னென்ன ஒர்க் அவுட் அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி காட்டலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் அதுக்கேற்றது எல்லாமே அதுக்குள்ளே என்னென்ன வருமோ அந்த பேஜ்குள்ளே. ஹோம் வந்து ஹோம்ல இருந்து இவ்வளோ தனித்தனியாக வருது இல்லை? இப்போ அதுதான் எனக்கு கன்ஃபியூஷன். இப்போ அந்த ஹோம் தனியாக இல்லாமல் இப்போ ஹோம் ஒர்க் அவுட் அப்படின்னு ஒன்று போயிருந்தோம்னா நம்ம அதுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆமாம், அதுக்குள்ளே மேபி ஏதாவது ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி ஒன்று கொடுத்து அந்த பேஜுக்குள்ளே போய் வேறு ஏதாவது பார்க்குறாங்க. இல்லை மை ஆஃபர்ஸ்னு இதில் அமேசானில் வந்து அந்த பேனர் இருக்குது, ஒரு ஆஃபர் பேனர், அதை கிளிக் பண்ணால் உள்ளே ஒரு பேஜ் போகுதுல்ல வேறு ஒரு பேஜுக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து என்ட்ரி பாயிண்ட்னு அதை சொல்லுவோம். லைக் அது வந்து வேறு ஒரு பேஜுக்கு போகுது அப்படிங்கிறனால. ஸோ அந்த இடத்துல வந்து சிடிஏ அப்படின்னு போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸில் காமிச்சேன்ல, அதில் வந்து சிடிஏ போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன டீட்டெயில்ஸ் வருங்கிறத நம்ம வேணும்னா அந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம எதோட இருக்கும்? என்னது எதோட இருக்கும்? இல்லை இப்போ நீங்க வச்சிருக்கீங்களா ஒரு ஸ்க்ரீன்? இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து இப்போ ஹோம் பேஜ் இருக்குல்ல மேம், இப்போ நம்ம இது ஒரு அமேசான் இது வச்சுக்கலாமா? இது ஹோம் பேஜ்ல இப்போ ஹோம் பேஜ் உள்ள வந்து கேட்டகரிஸ் மை ஆஃபர்ஸ் ஹெல்ப் கார்ட் அப்படிலாம் வருதுல்ல மேம், இதெல்லாம் ஒரு நேவிகேஷன் தானே? ஆமா, இது நேவிகேஷன் தான். ஆமா, இது வெப்சைட்டுக்கு பண்றதுக்கு இது ஓகே. பட் நம்ம வந்து மொபைல் ஆப்பா பண்றோம், அதனால தனியாக ஹோம்னே போட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட்னு வேணா போட்டுக்கலாம். ஸ்டார்ட்னு போட்டுட்டு கீழே ஹோம், அதுக்கடுத்து. இப்போ இது வந்து மொபைல் நம்ம வெப்சைட்ஸ்க்கு வந்து இப்படி தான் வரும்ன்றீங்களா? ஆமா, ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் ப்ராஜெக்டாக நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இது கொஞ்சம் ஈஸி தான். லைக் ஆல்ரெடி ஏதாவது எக்ஸிஸ்டிங் ஆப்பு நீங்கள் இருக்கிறத எடுத்து அதை ரீடிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு என்ன ஆப் நீங்கள் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி, அது ஏதாவது வாட்ஸ்அப்பை கூட இருக்கணும், எது அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஆப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டைட்டில் லைக் அந்த ஆப்போட பேர் அண்ட் டிசைன் ஆடிட்னு போட்டுட்டு, இது யூஎக்ஸ் ஆடிட் ஆக்சுவலாக என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம மேக் பண்ணலாம் அண்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ ஆப்ஜெக்டிவ்
இந்த பேஜ் வந்து நான் டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று ஷேர் பண்ணுறேன் அண்ட் அதில் இருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து டிசைன் ஆடிட்டுக்கு ஜென்ரலாக எல்லாத்துலேயுமே என்னென்ன ரூல்ஸ் மாதிரி யூஎக்ஸ் ரூல்ஸ் அண்ட் யூஐ ரூல்ஸ் அதுதான் இதில் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த ரூல்ஸ் இப்போ பார்ப்போம். அது எல்லாமே மெயின்டைன் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அந்த எக்ஸிஸ்டிங் ஆப் நீங்கள் சூஸ் பண்ண போகிற ஆப்லேருந்து. ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் ஆப் நம்ம சூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதா இருக்கணுமா இல்லைன்னா இல்லை வேறு ஏதாவது கூட இருக்கலாம். வேறு எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஹியூரிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் லைக் டிசைன் யூஎக்ஸ் டிசைன் பிரின்சிபல்ஸு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இல்லை இது வந்து யூஎக்ஸ் தான். ஆமாம், இது யூஎக்ஸ்க்கு யூஐக்கு தனியாக டிசைன் பிரின்சிபல்ஸ்னு இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹியூரிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். லைக் ஜென்ரல் கைட்லைன்ஸ் இதை வச்சு தான் வந்து எந்த அளவுக்கு யூசபிலிட்டி இருக்குது, லைக் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஹலோ லைக் அது வந்து மென்டல் மாடல்ஸ் லைக் யூசருக்கு வந்து எந்த அளவுக்கு உங்கள் சொல்யூஷனை புரிஞ்சிக்க முடியுது, லைக் எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு. இது வந்து யூஎக்ஸில் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம். ஹியூரிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் வந்து யூஎக்ஸ் ரூல்ஸ் மாதிரி, டிசைன் ரூல்ஸ் மாதிரி. இப்போ வந்து இதில் 10 லாஸ் இருக்குது. இது வந்து H1னா கண்டிப்பாக இது தான், H8னா கண்டிப்பாக ஏஸ்தட்டிக் அண்ட் மினிமல் டிசைன் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே. லைக் இது வந்து சில பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மகப் பண்ணுவாங்க. லைக் இதை பார்த்து கூட நம்மளுக்கு தெரியும் இது வந்து அந்த இடத்துல அப்ளை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விசிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் கண்டிப்பாக நம்ம இது பண்ண மெமரைஸ் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படி இல்லை, இதை பார்த்து இதை ரெஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஆப்பில் எந்த இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம் இந்த பேஜை. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து விசிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த சிஸ்டம் should always keep users informed about what is going on through appropriate and timely feedback. ஸோ இந்த யூஐ பண்ணியிருக்கிற போது அது வந்து எப்போவுமே யூசர்ஸ்க்கு தெரியணும் என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன ஸ்டேஜில் இருக்குது அண்ட் என்ன ஃபீட்பேக் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக அந்த இடத்துல டைமில் இருக்கணும். மேபி ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸோ அது ஈஸியாக புரியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு லோடிங் பார் இருக்கலாம். எப்போ ஒரு ஃபைலை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சக்ஸஸாக அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா க்ரீன் கலர் டிக் மார்க் இருக்கலாம். ஒரு அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ரெட் கலரில் வார்னிங் மாதிரி காட்டலாம். அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் மாதிரி கூட காட்டலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை காமிச்சு யூசருக்கு வந்து என்ன ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, லோடிங் ஆகிட்டுருக்குன்னா அந்த லோடிங் பார் காட்டணும். ஸோ அது மாதிரி அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது பட்டன் கலர் சேஞ்ச் ஆகுது, அந்த மாதிரி அது வந்து யூசர்ஸை இன்ஃபார்ம்டாக வச்சுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஹியூரிஸ்டிக் லா. அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தா மேட்ச் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் த ரியல் வேர்ல்டு. இதில் என்னென்னா சிஸ்டம் ஷுட் ஸ்பீக் த யூசர்ஸ் லாங்குவேஜ். லைக் அவங்க வந்து மேபி அந்த வேர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கான்செப்ட்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸும் இல்லாமல் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு ட்ராஷ் ஐகான் இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ட்ராஷ் ஐகான் இருக்குது அப்படின்னா அது வந்து டிலீட் ஆகிறதுக்கான அர்த்தம். இல்லை ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சர்ச் பாரில் பார்த்துருவோம், மேக்னிஃபைங் கிளாஸ் ஒன்று இருக்கும், அது வந்து சர்ச்சுக்காக தான் அப்படிங்கிறது யூசருக்கு ஈஸியாக புரியும். ஸோ அந்த மாதிரி புரிகிற மாதிரி ஐகான்ஸ் யூஸ் பண்ணணும். ட்ராஷ்னால் அது வந்து டிலீட் தானே தெரியணும். காமனான ஐகான்ஸ் அண்ட் காமனான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் யூசருக்கு புரிகிற மாதிரியே. இது வந்து செகண்ட் மேட்ச் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் த ரியல் வேர்ல்ட். தேர்ட் ஒன் வந்து யூசர் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ரீடம்.
லைக் யூசர்ஸ் வந்து அவங்களோட காமனாக என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க. அந்த மிஸ்டேக்கை வந்து அவங்க வெளியே போகணும் அப்படின்னா அதுக்கு அண்டுவோ இல்லை ரீடுவோ ஏதோ ஆப்ஷன் ஒன்று கொடுக்கணும். லைக் அது தெரியாமல் பண்ணிட்டாங்கங்கிறது அது நார்மலாகவே ஹியூமன்ஸ் பண்ணுறது எரர் தான். ஸோ அந்த எரரை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு இருக்கணும் ஒரு பட்டன். லைக் ப்ராமினெண்ட்டாக வந்து கேன்சல் பட்டன் இருக்கணும். ஒரு லென்த்தியான ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அந்த மாதிரி ஃபில் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? அப்போ வந்து நம்ம தெரியாமல் நெக்ஸ்ட் பேஜுக்கு கிளிக் பண்ணிடுறோம். அதில் வந்து எந்த ஒரு எரருமே கட்டாமல் அதுவாக நெக்ஸ்ட் பேஜ் போயிடுச்சு, நம்ம பின்னாடி போய் எடிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேக் ஆப்ஷன் இருக்கணும். இல்லை அது வந்து கேன்சல் பண்ணணும், நான் சேவ் பண்ணுற மாதிரியே கேன்சலும் பண்ணணும் அப்படின்னா கேன்சல் ஆப்ஷனும் இருக்கணும். ஓகே 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 புரியுது. அன்டூ பண்றது கேன்சல் பண்றது எல்லாத்துக்குமே ஒரு இது வேணும். இன்கேஸ் அவங்க தப்பா கிளிக் பண்ணிட்டாலும் நம்ம அதை அன்டூ பண்றது. ஆமாம், அதான் மெயில் வந்து நம்ம அனுப்பிச்சிட்டோம், ஜிமெயிலில் வந்து யாருக்காவது மெயில் அனுப்பிட்டோம்னா உடனே வந்து அன்டூ ஆப்ஷன் காட்டும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது எரர் நடந்ததுன்னா நமக்கு அந்த ஃபீச்சர் உடனே காட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த லென்த்தி ப்ராசஸாகவும் அது வந்து லென்த்தி ப்ராசஸ்லையும் கேன்சல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இப்போ யூசர்ஸ் வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்டு இல்லை சுச்சுவேஷன் ஆர் ஆக்ஷன் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது என்னென்னு கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. எல்லாமே ஒரே தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம வந்து எந்த ஆப்பாக இருந்தாலும் ஒரே மாதிரி ரைட் லெஃப்ட் சைடுனா வந்து கண்டிப்பாக பேக் பட்டன் லெஃப்ட் சைட் டாப்பில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு ஃபெமிலியரிட்டி கான்செப்ட் மாதிரி இப்படி தான் இருக்கும் ஆப்னா அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும். ஸோ அந்த புரிகிற மாதிரி கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். மற்ற ஆப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொஞ்சம் கன்வென்ஷன்ஸ் லைக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற கலரு இல்லை ஸ்டைலு அதை வந்து ஒரு ஆப்பில் யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக லைக் யூனிஃபார்மாக எல்லா பேஜ்லேயும் ஒரே கலர் ஒரே ஸ்டைல் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரைமரி ஆக்ஷன் பட்டன் ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணுறோம், மேபி ப்ளூ கலர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ப்ரைமரி கலர் ஆக்ஷன் வந்து ப்ளூ கலர் தான் இருக்க போகுது என்டையர் அப்ளிகேஷனில் எந்த இடம் எடுத்தாலும். அதுக்கப்புறம் வந்து எரர் ப்ரிவென்ஷன், லைக் எரர் மெசேஜ் காட்டணும். லைக் ஃபஸ்ட்டு வாட்டி அவங்க ஏதாவது ப்ராப்ளம் லைக் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல எரர் காட்டணும். மேபி அவங்க வந்து டிலீட் பண்ணுறாங்க ஏதாவது ஒன்று, அவங்க ஆட் பண்ணதை டிலீட் பண்ணுறாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் டிலீட் பண்ணணுமா அப்படின்னு அந்த கன்ஃபார்ம் டெலிஷன் பாப்அப் காட்டணும். ஸோ தட் அவங்க வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிலீட் பண்ணிடுவாங்க, இல்லை வேண்டான்னா கேன்சல் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஃபில் பண்ணாமல் ஏதாவது ஒரு 2 ஃபீல்டை வந்து அவங்க மறந்துருப்பாங்க ஃபில் பண்ணுறதுக்கு, கடைசியாக ஃபில் பண்ணிக்கலான்னு. அது மறந்துட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த சப்மிட் பட்டனை டிசேபிள்டு ஸ்டேட்டில் காட்டணும், விச் மீன்ஸ் அந்த க்ரே கலரில் இருக்கும், அது சப்மிட்டே பண்ண முடியாத மாதிரி. ஸோ அது ஒன்ஸ் அவங்க எல்லா ஃபார்மையுமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த சப்மிட் பட்டன் எனேபிள்டாக கலரில் காட்டும். இது வந்து எரர் ப்ரிவென்ஷன். அதுக்கு அடுத்தது வந்து ரெகக்னிஷன் ரேதர் தேன் ரீகால், H6. இது என்னென்னா யூசரோட மெமரி லோடு வந்து கம்மியாக அவங்களுக்கு வந்து நிறையா லோடு கொடுக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு உடனே அது வந்து புரிகிற மாதிரி லைக் தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுக்கணும். மேபி இப்போ வந்து ஏதாவது சர்ச் பண்ணுறாங்க ஒரு சர்ச் பாரில், இப்போ பிளிங்கிட்லேயே நம்ம வந்து ஏதாவது சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஆட்டோ கம்ப்ளீட் ரிசல்ட்ஸ் காமிக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் அவங்க என்ன வேணுங்கிறது உடனே அதுலேயே லிஸ்ட்டு காட்டுது. நம்ம வந்து ஃபுல்லாக டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேயுமே நம்ம ஏதாவது மூவி சர்ச் பண்ணுறோன்னா அந்த மூவி சர்ச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அதுலேயே வந்து லிஸ்ட் காட்டுது. ஆர் நம்ம வந்து ரீசெண்டாக வியூ பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே அமேசானில் காட்டுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த மெமரி லோடு கம்மியாக இருக்கும். லைக் ஆப்ஷன்ஸ் நம்ம என்ன தேவைப்படுதுன்னு அதுவாக காட்டுது, ஆல்ரெடி அங்கே இருக்குங்கிறனால நம்மளோட மெமரி லோடு கம்மியாகுது. ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக ரெகக்னிஷபிளாக இருக்கணும். அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் யூஸ், இது H7. லைக் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு லைக் ஃபஸ்ட் டைம் யூஸர்னாலும் சரி இல்லை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான யூஸர்னாலும் சரி
ரெண்டு பேருக்குமே அந்த சிஸ்டம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். விச் மீன்ஸ் என்னென்ன ஆக்ஷன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுதோ, லைக் காமனாக என்னென்ன அதிகமாக ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஆக்ஷன்ஸ், அது எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கணும். லைக் இப்போ வந்து ஃபிக்மா யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து ஃபிக்மா ஒரு பிகினராக யூஸ் பண்ணோன்னா நான் ரைட் கிளிக் பண்ணி எனக்கு ஆப்ஷன்ஸ் வரும். இது எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து நான் இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டுது. நான் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபிக்மா டிசைனராக இருந்தேன்னா எனக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணியும் ஆனால் அதே ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ரெண்டு மாதிரியுமே என்னால் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக பர்சன்னாலையும் பண்ண முடியும், ஒரு பிகினர்னாலையும் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் யூஸில் வந்து ரெண்டு பேராலையுமே பண்ண முடிகிற மாதிரி இருக்கணும் அந்த டிசைன் H7ல். ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா வந்து H8 ஏஸ்தட்டிக் அண்ட் மினிமலிஸ்டிக் டிசைன். ஸோ இதில் என்னென்னு பார்த்தா dialogue, the system should be devoid of irrelevant and rarely used information. எது ரேராக அவங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லை அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கன்னா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும் அந்த ஸ்க்ரீனில். ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம காட்டுறோம் அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அது வந்து காட்ட தேவையில்லை. எது அவங்களுக்கு ஆக்சுவலாக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம காட்டினா போதும். லைக் ரொம்ப எக்ஸசிவான இருக்க டெக்ஸ்ட்டோ இல்லை விஷுவல்ஸ் இமேஜஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டால் இட் வில் பி பெட்டர். ஸோ அவங்களுக்கு என்ன அவங்களோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அதை மட்டும் நம்ம காட்டினாலே அவங்களால யூஸ் பண்ண முடியும் ஆப் இன்னும் பெட்டராக. அண்ட் H9 வந்து ஹெல்ப் யூசர்ஸ் ரெகக்னைஸ், டயக்னோஸ் அண்ட் ரெக்கவர் ஃப்ரம் எரர்ஸ். ஸோ எப்போ ஒரு எரர் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அது வந்து அந்த எரர் நடக்கும்போது பிளெயினான லாங்குவேஜில் லைக் எந்த ஒரு டெக்னிக்கல் கோடும் இல்லாமல் அந்த எரரையும் காமிச்சா அதுக்கு சஜஸ்டிவ் சொல்யூஷனையும் நம்ம காமிச்சா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ஷோயிங் எரர் 404ன்னு காட்டாமல் நம்ம வந்து மேபி பேஜ் நாட் ஃபவுண்ட், நீங்கள் வந்து URL செக் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு காட்டலாம். இல்லைனா ஹோம் பேஜுக்கு ரிட்டர்ன் ஆகணும்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். யூசருக்கு வந்து ஹெல்ப் இந்த இடத்துல காட்டணும். ஹெல்ப் அண்ட் டாக்குமெண்டேஷன் H10. ஸோ ஒரு கிளியரான FAQ லேபிள் பண்ணியிருக்கணும் ஆர் ஹெல்ப் சென்டர் இருக்கணும் ஒரு ஆப்பில். அப்போ தான் வந்து யூசருக்கு ஏதாவது தெரியலை அப்படின்னா அவங்க வந்து ரீச் அவுட் பண்ண முடியும். ஸோ எதுவுமே தெரியல அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ் போய் பார்த்தா அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். இல்லை ஹெல்ப் சென்டரில் பார்த்தா அவங்க சேட்பாட்டோட இன்ட்ராக்ட் பண்ணால் அந்த மாதிரி கூட கிளியர் ஆகும். ஆர் அந்த அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணுறது அந்த மாதிரி தான். அதனால தான் நம்ம வந்து ஸ்விக்கியில் வந்து கஸ்டமர் கேர் இருக்குது, ஜொமேட்டோவில் இருக்குது, நம்ம வந்து ஆர்டரில் ஏதாவது மிஸ்டேக்னால் நம்ம கால் பண்ணி கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அண்டு இன்னொன்று என்னென்னா இந்த ஹெல்ப் அண்ட் டாக்குமெண்டேஷனில் ஒரு ஃபஸ்ட் டைம் யூஸராக ஆப்குள்ளே வராங்க, அது வந்து ஒரு ஃபினான்ஸ் ஆப் மாதிரி இருக்குது, ஒன்றுமே புரியல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து யூசர் வந்து அந்த ஃபீச்சர் ஒன்றுனா பார்க்குறதுக்கு அதுவே வந்து எக்ஸ்ப்ளனேட்டரி டெக்ஸ்ட் மாதிரி காட்டும் ஒரு டூல் டிப் வச்சு. விச் மீன்ஸ் இந்த மாதிரி டூல் டிப் வச்சு அதுவே காட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு ஒன்று. ஸோ அது கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூசருக்கு, ஃபஸ்ட் டைம் யூசருங்கிறனால அவங்களுக்கு தெரியல அப்படின்னா. இது எல்லாமே வந்து யூஎக்ஸ் ரூல்ஸ். அதுக்கப்புறமா யூஐயில் பார்த்தா பேலன்ஸ் இட் இஸ் அ வெயிட் டிஸ்ட்ரிபியூட்டட் டிஃப்ரெண்ட். இப்போ எப்படி நம்ம வந்து யூஎக்ஸில் எல்லா ரூல்ஸுமே பார்த்தோமோ அதே மாதிரி யூஐ டிசைன்லேயும் ரூல்ஸ் இருக்குது. லைக் விஷுவல் வெயிட் இருக்குல்ல, லைக் சிமெட்ரிக்கல் இல்லை அசிமெட்ரிக்கல் அப்படின்னு இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் திங்ஸ் அது வந்து
ஈக்குவலாக இருக்கணும். கான்ட்ராஸ்ட் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அது ஸ்டெபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது பார்க்குற மாதிரி இருக்கும். லைக் எப்போவுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணுறோன்னா அதுக்கு பின்னாடி கான்ட்ராஸ்ட் இருக்கணும், கான்ட்ராஸ்டிங் பேக்ரவுண்டோட. அப்போ தான் அது பேலன்ஸ்டான டிசைனில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் அலைன்மெண்ட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒன்ஸ் லெஃப்ட் அலைண்டாக நம்ம டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே இமேஜும் லெஃப்ட் அலைண்டாக தான் இருக்கணும், எல்லாமே வந்து ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் இருக்கணும். அது கீழே வர எல்லாமே. ஸோ அது இந்த அலைன்மெண்ட் இருக்கிறனால என்ன ஆகும், இட் வில் க்ரியேட் அ சென்ஸ் ஆஃப் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் தான் இருக்க போகுது அண்ட் அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக லுக்கு காட்டும். ஸோ அதனால் வந்து அந்த எலிமெண்ட்ஸ் அண்ட் ரீடபிலிட்டி எல்லாமே வந்து இம்ப்ரூவ்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ரிப்பீட்டேஷன். ஸோ இந்த மாதிரி கலரு, ஃபாண்ட்டு, பேட்டர்ன் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த என்டையர் டிசைனில். இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ஆகுது, இட் இஸ் க்ரியேட்டிங் அ சென்ட்ரல் ஐடியா. லைக் இந்த மாதிரி தான், இந்த யூனிஃபார்மாக தான் இருக்க போகுது இந்த ஆப்பு, இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு பார்ட்டும், லைக் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும் இந்த ஆப்பில் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸருக்கு வந்து பார்த்த உடனே புரிஞ்சுக்க முடியும். கான்ட்ராஸ்ட்டு. ஸோ கான்ட்ராஸ்ட் என்னென்னா ஒரு விஷுவல் இன்ட்ரெஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணுவோம். பேக்ரவுண்டு வேறு கலரில் இருக்கும் அண்ட் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம டெக்ஸ்ட் கலர் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, அந்த டிஃப்ரென்சஸை நம்மளால் ஹைலைட் பண்ணி காட்ட முடியுது. ஸோ எது வந்து ஆப்போசிட் கலராக இருந்துச்சுன்னா லைட் வெஸ் டார்க் கலர், இல்லை சைஸ் வந்து டைட்டில்னால் லார்ஜ் சைஸில் இருக்கணும், அது கீழே இருக்க பாடி டெக்ஸ்ட்னால் அது வந்து ஸ்மால் சைஸில் இருக்கணும், அப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகுது, இட் இஸ் க்ரியேட்டிங் த கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். அண்ட் டைப்போகிராஃபினா திக்காக இருக்கும், லைக் திக் வெஸ் தின் ஃபாண்ட் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா இந்த ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸில் வந்து இட் ரெஃபர்ஸ் டு அரவுண்ட் above. ஸோ ஒயிட் ஸ்பேஸ் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா இட் வில் பி லைக் ப்ரீத்திங் ரூம் அதிகமாக கொடுக்குற மாதிரி. ஸோ ரீடபிலிட்டி அதிகமாக இருக்கும் அண்ட் மெயின் கண்டென்ட்டுக்கு வந்து ரொம்ப அட்டென்ஷன் கொடுப்பாங்க. எது இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்டோ அதுக்கு வந்து யூஸரோட அட்டென்ஷன் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் விட்டு டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளீனான டிசைன் இல்லை மினிமலான டிசைன்னா அந்த மாதிரி தான் இருக்கும், இந்த ஸ்பேஸ் கொடுத்து டிசைன் பண்ணுற மாதிரி. அண்ட் தென் கம்ஸ் ஷேப். ஸோ இது வந்து நெகட்டிவ் ஷேப். Shape is self-contained area of regular representation. ஸோ இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏரியாஸ் இருக்குது, ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்ன கைண்ட் ஆஃப் ஷேப்பில் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். 2 dimensional ஏரியானா அதுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்து அண்ட் there will be change in color or value. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஃப்ரீ ஃபார்ம் ஆஃப் ஷேப்பு, நேச்சுரல் ஆர்கானிக் ஷேப் ஆர் சர்க்கிள், ஸ்கொயர் அந்த மாதிரி ஜியோமெட்ரிக் ஷேப்ஸும் யூஸ் பண்ணுவோம். டைரக்ஷன் ஆர் லைன். ஸோ வெர்டிக்கல், ஹாரிசான்டல் லைன். ஸோ 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இது ஜஸ்ட்டு ஷேப்ஸு, டைரக்ஷன், சைஸ் இதெல்லாமே வந்து யூஐயில் வர்றது தான். கர்வ்டு, என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. டயக்னல் லைன். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தா நம்ம ஸ்பேஸ் டிவைட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஆர் யூஸரோட ஐ வந்து ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக. ஸோ 2 டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணி காட்டுவோம். அதுக்காக இந்த டைரக்ஷன் யூஸ் பண்ணுறது. அண்ட் சைஸ் வந்து ஒரு விஷுவல் ஹைராக்கி க்ரியேட் பண்ணுறதுக்காக. லைக் ரொம்ப லார்ஜர் டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து இம்பார்ட்டண்ட்டான திங் அப்படின்னு அர்த்தம். அது வந்து கொஞ்சம் ஸ்மாலர் டெக்ஸ்ட்னால் ஸோ அதுக்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, அது வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு மீன் பண்ணுறதுக்காக சைஸ் டிஃப்ரென்ஷியேஷன்.
அண்ட் கலர்ஸ் வந்து லைக் நம்ம வந்து மெயினாக என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் அந்த கலரில் வந்து ஷேட்ஸ் அண்ட் டின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் தான். எவ்வளோ லைட்டான கலர் யூஸ் பண்ணுறோமா இல்லை டார்க்கான கலர் யூஸ் பண்ணுறோமா, ஸோ அதோடைய நேம் என்ன அப்படிங்கிறது. இன்டென்சிட்டி ஆஃப் த கலர் லைக் மியூட்டட் கலர்ஸ்னு இருக்கும், இன்னொன்று வந்து நியூட்ரல் கலர்ஸ் லைக் கிரே ஷேடில் இருக்கிறது எல்லாமே. ஸோ அது மாதிரி என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆப்பில் வந்து மெயினாக 2 to 3 கலர்ஸ் தான் ஃபுல் ஆப்பில் யூஸ் பண்ணுவோம். லைக் ஒன்று ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி, மேக்ஸிமம் 3 கலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஆப்பில் ஃபுல்லாகவே. அது போக மேபி ஆசன் கலர்னு யூஸ் பண்ணலாம், பட் அந்த ஆப்பில் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது எத்தனை கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கணும். அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ் லைக் இது வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம் தான். காம்பனண்ட் ஆர் எலிமெண்ட்னா மேபி அது வந்து பட்டன் ஆர் இமேஜ் இல்லை டெக்ஸ்ட்டு ஐகான் அந்த மாதிரி இருக்கலாம். அது எல்லாமே வந்து காம்பனண்ட்டில் தான் வரும். இதெல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை ஒரு ஒரு இடத்துல வேறு வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஒரே மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து யூனிஃபார்மாக இருக்குது, ஒரு டிசைன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ வேறு வேறு மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து ஒரு டிசைன் சிஸ்டமே ப்ராப்பராக வச்சுருக்கலன்னு அர்த்தம். ஸோ இதுவுமே நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அது வந்து இட் இஸ் கோயிங் டு சிக்னிஃபை த எம்பசிஸ், லைக் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இல்லை கான்ட்ராஸ்ட்காக யூஸ் பண்ணாங்களா அந்த மாதிரி இருக்க மீனிங்காக நம்ம கலர் யூஸ் பண்ணுறது. ஹியூரிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டிசைன் பிரின்சிபல்ஸில் ஓகேவா? ஸோ லெவல் ஆஃப் சிவியரிட்டி, எந்த அளவுக்கு அது வந்து சிவியரான ப்ராப்ளமாக இருக்குது. H1 விசிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஸ்டேட்டஸ், அது வந்து ரொம்ப சிவியராக இருக்கா இல்லை ஓரளவு சிவியராக தான் இருக்கா ஆர் ரொம்ப கம்மியான லெவல் ஆஃப் சிவியரிட்டியில் தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணணும் ஒவ்வொரு பேஜுக்கும். லைக் இப்போ வந்து நம்ம எடுக்கிற ஒரு பேஜ் தெரியுமா? ஆமாம், நம்ம எடுக்கிற பேஜில் ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுவீங்க நீங்கள் உங்கள் ஆப் நீங்கள் சூஸ் பண்ண உடனே. நம்ம எடுக்கிறோன்னா ஒரு ஆப்பில் ஒரு பேஜ் ஆகும். ஆமாம், ஒரு ஆப்போட ஒரு பேஜ். ஆமாம், ஒரு ஆப்பில் ஒவ்வொரு பேஜுமே எடுக்கணும் நம்ம. ஏன்னா இது வந்து ஒரு தனியான ப்ராஜெக்டாக இருக்க போதில்ல உங்களுக்கு, செகண்ட் ப்ராஜெக்டாக. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆப்போட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆட் பண்ணிடுவீங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எது மார்க் பண்ணணும். லைக் ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிவிட்டு அதில் 1ன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா விசிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஸ்டேட்டஸ் ப்ராப்ளமாக இருக்குது. இது வந்து ரொம்ப அதிகமான சிவியாரிட்டியில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங், லைக் இந்த ஆப் வந்து இன்டர்நேஷ்னலாக ஷிப் பண்ணுறாங்க, பட் அது வந்து வெறுமனே இந்த இடத்துல ஆல் ஓவர் இந்தியான்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிள்ங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அது வந்து என்ன வயலேஷன் இருக்குது, விச் மீன்ஸ் அந்த எந்த லாவை வயலேட் பண்ணியிருக்காங்கன்னா H1 விசிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஸ்டேட்டஸை வயலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஷீட் மாதிரி அந்த பேஜ் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிட்டு என்ன வயலேஷன் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம என்ன ரெக்கமெண்டேஷன், லைக் என்ன இதை பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். லைக் இது வந்து இந்த இடத்துல வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கை விசிபிளாக அவங்க கொடுக்கல இன்ஃபர்மேஷனுங்கிறனால கிளியரான ஒரு குளோபல் ஷிப்பிங் பேனர் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கலாம் ஸ்டார்டிங்கில், வித் கண்ட்ரி ஆர் கரன்சி செலெக்ஷனோடு இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அடுத்தது ஃப்ரீ ஷிப்பிங்காக அப்படி கொடுத்திருக்காங்க. இல்ல மேம், ஃப்ரீ ஷிப்பிங்ன்றதால அப்படி கொடுத்திருக்காங்க. ஓவரா குளோபல் ஃபுல்லாமே டெலிவரி பண்ற மாதிரினா ஃப்ரீ ஷிப்பிங் இல்லாத. ஆனாலும் அதை வந்து அப்ஃப்ரண்ட்டாக காமிச்சிருக்கணும்ல, இல்லைன்னா நிறைய இடத்துல மிஸ் பண்ணுறாங்களே, நிறைய கண்ட்ரீஸில் வாங்குறவங்களும் மிஸ் பண்ணுறாங்களே. ஓகே, அது மேபி ஒரு ஐகான் ஒன்று சொல்லுவோம், அந்த இடத்துல கொடுத்துட்டு இந்தியாவில் மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிள் அப்படின்னு கூட காமிச்சிருக்கலாம், இன்கேஸ் நீங்கள் சொல்கிறது சினாரியோவாக இருந்தால். ஸ்ப்ரிங் அரைவல்ஸ் இன்ட்ரடியூசிங் 318 மட்டும் கொடுத்துருக்காங்க. 318 ஒரு நம்பர் இருக்குது, ஸ்ப்ரிங் அரைவல்ஸ்னு ஒன்று இருக்குது. பட் இது வந்து என்ன 318னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இவங்க வந்து கிளியராக இங்கே சொல்லலை. அண்ட் அகெயின் இது வந்து மேட்ச் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் ரியல் வேர்ல்டு தான் இதுக்கு அர்த்தம். பிகாஸ் இது வந்து டெக்னிக்கலாக அவங்க யூஸ் பண்ணுற டேர்ம் இது என்ன அப்படிங்கிறது காமனான ஆடியன்ஸ்க்கு புரியாது.
அண்ட் டிசைன் பிரின்சிபல்ஸ் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அலைன்மெண்ட்டு ப்ராப்ளம், லைக் வேறு வேறு இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது, லெஃப்ட் அலைன்ட் அண்ட் சென்ட்ரல் அலைண்டாக இருக்கனால. ஸோ இதோட ரெக்கமெண்டேஷன் என்ன, 380னா என்ன, இது என்ன அப்படின்னு தெரியல. ஸோ இதுக்கு வந்து இது ஆக்சுவலாக அவங்களோட ஒரு கலெக்ஷன் நேம் தான். அது வந்து நம்ம இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணால் தான் தெரியுது. ஆமாம், நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிறோம்ல இது என்ன அப்படிங்கிறது. ஸோ இது வந்து அவங்களோட கலெக்ஷன் நேம். இதோட ரெக்கமெண்டேஷன் என்ன நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இந்த விஷுவல் ப்ரையாரிட்டிஸை வந்து இன்னும் பெட்டராக காமிச்சிருக்கலாம். 380 கலெக்ஷன்ஸ்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம், அந்த கலெக்ஷன் நேமை மென்ஷன் பண்ணியிருக்கலாம், பிராண்டிங் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. அண்ட் இது வந்து தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தா, இது ஒரு சிடிஏ லைக் கால் டு ஆக்ஷன், எக்ஸ்ப்ளோர் நியூ அரைவல்ஸ் நவ் அப்படிங்கிறது வந்து கால் டு ஆக்ஷன். ஸோ இது ஒரு பட்டன். ஸோ இது வந்து பட்டன் மாதிரி அவங்க ஸ்டைல் பண்ணலை. இது வந்து என்ன ஹியூரிஸ்டிக் பிரின்சிபலை வயலேட் பண்ணுதுன்னா கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், விச் மீன்ஸ் அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, எல்லா இடத்துலையும் பட்டன் ஒரே மாதிரி இல்லை. இந்த இடத்துல வந்து டெர்ஷரி பட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு இந்த பேஜில் ஒரே ஒரு பட்டன் தான் இருக்க போதும், அதனால் அது வந்து ப்ரைமரி பட்டனாக ஃபில்டு பட்டனாக கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அதனால் இந்த இடத்துல கான்ட்ராஸ்ட்டும் எதுவும் காட்டலை, இல்லை கான்ட்ராஸ்ட் மாற்றி அந்த மாதிரி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து ஒரு சிடிஏ பட்டன் மாதிரி அப்ஃப்ரண்ட்டாக கூட காமிச்சிருக்கலாம், அதுவும் இந்த இடத்துல காட்டலைங்கிறது லைக் தேர்டு ஹியூரிஸ்டிக் பிரின்சிபல் வயலேட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து ஃபோர்த்து வாட்ஸ்அப் இருக்குது. லைக் ஒரு இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் பிராண்டில் வந்து வாட்ஸ்அப்பை ஒரு ப்ரைமரி மோட் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸாக வச்சுருக்கிறது இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ இவங்க வந்து மல்டிபிள் சப்போர்ட் சேனல்ஸ் கூட மேபி ப்ரொவைட் பண்ணிக்கலாம், மேபி இமெயிலில் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி, ஆர் சேட் ஆப்லேயே லைக் வெப்சைட்லேயே சேட் பண்ணுற மாதிரி, ஆர் ஃபோன் நம்பரை கூட கொடுத்துருக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் வாட்ஸ்அப். அண்ட் ஆமாம், வேறு ஏதாவது கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ராவல் அண்ட் ஸ்டைல். ஸோ இது வந்து அகெயின் கான்ட்ராஸ்ட், ஒயிட் கலர் வந்து ரீடபிளாக இது பார்த்த உடனே இல்லை. ஸோ டிசைன் பிரின்சிபல் வயலேட் ஆகுது இந்த இடத்துல. ட்ராவல் அண்ட் ஸ்டைல், ட்ராவல் அண்ட் ஸ்டைலில் இதை கிளிக் பண்ணாலும் எனக்கு வந்து ஒரு கலெக்ஷன் பேஜுக்கு தான் போகுது, ஆனால் ட்ராவல் ஸ்பெசிஃபிக்கான ஐட்டம்ஸ் எதுக்கும் போகலை. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பேன், யூஸரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இது ட்ராவல் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நான் நினச்சிட்ருப்பேன். ஆனால் பார்த்தா இதை கிளிக் பண்ணாலும் எனக்கு கலெக்ஷன் பேஜுக்கு தான் போகுது, மேலே இருக்கிறத கிளிக் பண்ணாலும் எனக்கு கலெக்ஷன் பேஜுக்கு தான் போகுது. ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுமே இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து யூசர் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ரீடம் இல்லை அப்படிங்கிறது அந்த ஹியூரிஸ்டிக் வயலேஷன் இருக்குது. ஸோ இந்த செக்ஷனை மேபி அவங்க ரீநேம் பண்ணியிருக்கலாம், இன்ஸ்டெட் ஆஃப் கீப்பிங் இட் ஆஸ் ட்ராவல் அண்ட் ஸ்டைல் அவங்க வந்து அந்த கலெக்ஷனோட பேரையே வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த கலெக்ஷனை தான் இந்த ஃபுல்லாகவே அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு செக்ஷனுமே. ஸோ இதுக்கு வந்து அவங்க ஒரு பட்டன் ஸ்டைலே அகெயின் ஆட் ஷாப் கலெக்ஷனோ இல்லை எக்ஸ்ப்ளோர் இந்த கலெக்ஷனோ அப்படின்னு ஒரு பட்டன் ஸ்டைல்லே கூட காமிச்சிருக்கலாம். இது ரெண்டு செப்பரேட் இமேஜாக இருக்குது. ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தா, ஆனால் ரெண்டு செப்பரேட் இமேஜில் இருக்க ரெண்டு சிடியுமே வந்து ஒரே பேஜுக்கு தான் போகுது. அப்படிங்கும் போது ஏன் ரெண்டு சிடியே தேவை, ஒரே ஒரு சிடிஏவே கொடுத்துடலாமா ஒரே இமேஜாக போட்டு. ஸோ அதுவும் வந்து ஒரு ஹியூரிஸ்டிக் கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸுங்கிற ஹியூரிஸ்டிக் லாவை வயலேட் பண்ணுது. ஸோ இதோட சஜஷனும் இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் இங்கே. இப்போ 9th ஒன் வந்து இந்த ஆரோ மார்க்ஸ் வந்து அடுத்த செக்ஷனுக்கு போகுது. லைக் இன்னும் ஹேண்ட்பேக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறது அதெல்லாம் காட்டுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்னென்னா கான்ட்ராஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் இந்த ஒயிட் கலர் வந்து ஒயிட் கலர் பின்னாடி இருக்க பேக்ரவுண்டுக்கு செட் ஆகலைல்ல. ஸோ இது பார்த்த உடனே இதை தெரிஞ்சுக்க முடியல, இந்த இடத்துல வந்து நம்ம வேறு செட் ஆஃப் கலெக்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால இந்த கான்ட்ராஸ்ட் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ நமக்கு வந்து விசிபிலிட்டி இருக்கும், இல்லை ஷேடோ மாதிரி கூட இதுக்கு ஏதாவது கொடுத்துருக்கலாம் அவங்க இன்னும் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக.
இந்த இடத்துல வந்து டைட்டில் கொடுத்துருக்காங்க மேரி பேக் மினி அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து இது தனியாக எங்கேயோ இருக்குது, ஒரு அலைன்மெண்ட் இல்லை இதுக்கு சரியாக. அதனால இது வந்து கண்டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷன் இல்லை, லைக் இது வந்து இந்த கலெக்ஷனோட பார்ட்டு தான் அப்படிங்கிறதே தெரியல இது பார்த்த உடனே. ப்ராடக்ட் லிஸ்டிங் கரோசல் இந்த இடத்துல மேபி ஆட் பண்ணியிருக்கலாம், லைக் இது என்ன மாதிரி ப்ராடக்ட் பிலாங் பண்ணியிருக்கு. இதுக்கு அடுத்து கிளிக் பண்ணால் வேறு ஒயிட் ஸ்பேஸ் தான். ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இருக்குது. லைக் நான் இந்த இடத்துல வந்து மேபி இங்கேயே வந்து அவங்க அந்த ஆரோஸை கொடுத்து கூட காமிச்சிருக்கலாம். வேறு ஏதாவது இது என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பிலாங் பண்ணுதுன்னு இந்த இடத்துல காமிச்சிருக்கலாம். அந்த மாதிரி டைட்டில்ஸ் லைக் கேட்டகரிஸ் இந்த இடத்துல காமிச்சிருக்கலாம். லைக் என்னோட ரெக்கமெண்டேஷன் இந்த இடத்துல இருந்திருக்கு, அவங்க எதுவும் காட்டல, பட் இந்த இடத்துல காமிச்சிருக்கலான்னு என்னோட சஜஷன். வியூ ஆல்னு கூட கொடுத்துட்டு அந்த வியூ ஆல் போனால் எல்லா ஹேண்ட்பேக்குமே போகிற மாதிரி ஒரு பேஜ் என்ட்ரி பாயிண்ட் மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கலாம். 12th வந்து இதில் வந்து ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை, லைக் ஒரு டைட்டில் கூட இல்லை இந்த ஹேண்ட்பேக்குக்கு. இது என்ன பேக்குன்னு கூட எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சுக்க முடியாது டைட்டில் இல்லாததுனால. ஸோ அந்த டைட்டில் இல்லை மெட்டீரியல் ஒரு ப்ரைஸு இல்லை அவைலபிள் கலர்ஸு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் காமிச்சிருக்கலாம், வெறும் ஹேண்ட்பேக் மட்டும் காட்டாமல். அதுக்கு அடுத்தது வந்து டேக்லைன் கட் அபவ் த ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து அந்த வீடியோ ஆர் இது என்ன இங்கே ஆக்சுவலாக சிக்னிஃபை பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க வந்து லெதர் யூஸ் பண்ணி கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த கிராஃப்ட்மேன்ஷிப்புக்கு எதுவுமே அவங்க பண்ண ஒர்க்கையோ இல்லை எப்படி அதை மெட்டீரியலில் டிசைன் பண்ணாங்க இல்லை அந்த கிராஃப்ட்மேன்ஷிப்போட வீடியோலாம் இருக்குது, அந்த வீடியோவெல்லாம் கூட இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க எதுவுமே அதை ஆட் பண்ணலை. ஸோ அந்த அப்ரோச் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ரெக்கமெண்டேஷன். ஸோ இவங்களோட காம்படிட்டர் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்களோடதில் வந்து இன்னும் டிஃபைன்டாக ஒரு பட்டன் காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம மேபி பட்டன் காமிக்கலாம் இந்த இடத்துல, இன்ஸ்டெட் ஆஃப் அகெயின் டெர்ஷரி பட்டன் இங்கே யூஸ் பண்ணாமல் அண்டர்லைன் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு டிஸ்டிங்டிவான பட்டன் காமிச்சிருக்கலாம். அதனால் கிளிக் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. அதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு வந்து ஒரு டைட்டிலே இல்லை அண்ட் எதை பற்றி இந்த வீடியோன்னு இந்த இடத்துல தெரியல. ஸோ இது என்ன ஹியூரிஸ்டிக் வயலேஷன் ஆகுதுன்னா ஹெல்ப் அண்ட் டாக்குமெண்டேஷன். மேபி இந்த ஆர்டிஸ்டியன் பற்றி ஒரு வீடியோ அப்படின்னா ஸோ த மேக்கிங் ஆஃப் ஹேண்ட்பேக் அப்படின்னு போட்டிருக்கலாம், இல்லை பிஹைண்ட் த சீன்ஸ் வித் ஆர் ஆர்டிஸ்டியன்ஸ்னு போட்டிருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ப்ராடக்ட் இமேஜஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, அதுக்கு வந்து இந்த லேபிள் ஆர் ப்ரைஸ் இல்லை. அண்ட் ஹாரிசான்டல் ஸ்க்ரோலிங் தான் இங்கே நடக்குது அப்படிங்கிறது கிளியராக இண்டிகேட் பண்ணலை. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் யூஸ் இல்லை. அண்ட் அதுக்கப்புறமா ப்ராடக்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே காட்டல, டிஃப்ரென்ஷியேட்டர்ஸ் இல்லை. ஸோ எது பெட்டரான மாடல்னு உங்களால் வந்து உடனே கம்பேர் பண்ணி வாங்க முடியாது, ஒரு சாய்ஸ் எடுக்க முடியாது, டிசிஷன் எடுக்க முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் வியூ ஆல்ங்கிற ஒரு பட்டன் இல்லை அகெயின். அதுக்கப்புறமா பார்த்தா இங்கே வந்து குரூப்பிங்கே சரியாக இல்லை, லைக் ஸ்டோர் ஃபைண்டர் ப்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது, பட் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. மேபி அவங்க வந்து ஹாஃப் இந்த இடத்துல அப்படின்னு குரூப் பண்ணியிருக்கலாம் ஒவ்வொன்றும். லைக் லாஜிக்கல் கேட்டகரிஸை வந்து ஒரு ஹெட்டிங்கை கொடுத்து அந்த ஹெட்டிங்குள்ளே அபவுட்டுன்னு போட்டுட்டு அதில் வந்து டீமு ஜாயின் ஆர் அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டிருக்கலாம். சோஷியல் மீடியான்னு போட்டு அதில் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமை போட்டிருக்கலாம். அந்த மாதிரி தனித்தனி குரூப்பாக இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ தட் இஸ் த ரெக்கமெண்டேஷன் ஓவர் ஹியர். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தா நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் அந்த 10% வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக காமிச்சிருக்கலாம். வேறு என்ன அட்வான்டேஜஸ் அவங்களுக்கு இருக்குது, மேபி அந்த அட்வான்டேஜ் லைக் அவங்க வந்து
பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு நோ அபவுட் யுவர் நியூ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு காமிச்சிருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த 360ங்கிற ஒரு கலெக்ஷன் அதை தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் இன்னும் காமிச்சிருக்கலாம் அட்வான்டேஜாக. ஸோ இந்த மாதிரி இது ஒரு பேஜுக்காக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த என்டையர் ஆப்பில் வேறு என்னென்ன பேஜஸ் இருக்கோ அதுக்கும் பண்ணலாம். இது வந்து அடுத்த பேஜ், ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜ். ஸோ அந்த லிஸ்டிங் பேஜில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, ஃபில்டரில் ப்ராப்ளம் இருக்குது, அண்ட் அதுக்கடுத்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஆப்பை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டும் ஆட் பண்ணி அதுக்கு மொபைல் ஆப் இருந்தா கூட ஓகே தான். மொபைல் ஆப்னாலும் ஓகே தான், எதுனாலும் ஓகே தான். அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் இதே இது டெம்ப்ளேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி மேம் அதை ஆட் பண்ணுறீங்க? அது நோட்ஸ் மாதிரி இப்படி ஆட் பண்ணோம்னா ஜஸ்ட்டு இது அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறீங்க ஃபுல்லு இதில் இருக்கிறது எல்லாமே. அண்ட் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் டு ரீப்ளேஸ்னு இருக்குல்ல, இதில் நீங்கள் ஆட் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் இமேஜை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்களாவே வந்து ஜஸ்ட் அந்த இமேஜ் ஒரு வீடியோவில் போயிட்டு நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் இந்த மாதிரி பண்ணிடலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த இடத்துல வச்சுருங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கோங்க. லைக் உங்களோட இந்த பேஜில் உங்களோட ப்ராப்ளம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத ரீநேம் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் ஆமாம் மேனுவலாக பண்ணுறது தான். எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ, மேபி இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது இதுதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா இது வந்து ஃபில்லுன்னு இருக்கா, இதை வந்து ஸ்ட்ரோக் ஆக்கிடுங்க, ஃபில்லை ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஸ்ட்ரோக்கை வந்து ரெட் கலரில் மாற்றிடுங்க. ஸோ ஸ்ட்ரோக்கில் வந்து டாட்டட் லைன்ஸ் மாதிரி இருந்துச்சுல அதில், ஸோ அந்த டாட்டட் லைன்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு இதை கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணால் நம்ம வந்து ஸ்ட்ரோக்கோட ஸ்டைலில் மாற்றிக்கலாம், செட்டிங்ஸை மாற்றிக்கலாம். ஸோ இந்த டேஷ்டு போனால் டேஷ் இந்த மாதிரி மாறிடும். ஸோ இது வந்து சாலிடு, இது டேஷ்டு. இதில் வந்து 4 கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமான டேஷ் மாதிரி க்ரியேட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறமா இது நம்பர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிளில் ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்து எல்லா ஷேப்ஸுமே வரும். ஸோ ஃபிக்மாவில் இந்த இடத்துல எல்லா ஷேப்ஸும் வரும். இந்த இடத்துல எல்லா ஃப்ரேம்ஸு செக்ஷன் ஃப்ரேம் வச்சு தான் நம்ம வந்து அந்த டெஸ்க்டாப்போ இல்லை வெப்சைட்டோ அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் போய்ட்டு ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிடுறீங்க. பண்ணதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இது நம்பர் 1 ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் அது மேலேயே ஆட் பண்ண முடியல. ஸோ இந்த வெளியே ஆட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை ஆட் பண்ணுவீங்க இதில். ஸோ 1ங்கிறத ஆட் பண்ணிவிட்டு என்ன ஃபாண்ட் சைஸில் இருக்குது, இது வந்து 16ல் வச்சுக்கலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த சைஸையும் மாற்றணும். இது வந்து பெருசாக கேட்கலாம். ஸோ சர்க்கிள் சைஸை கொஞ்சம் பெருசாக ஆட் பண்ணிவிட்டு அதில் இந்த 1 வெளியே டைப் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுருங்க. வச்சுட்டு இது ரெண்டத்தையும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ண ரெண்டத்தையும் செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறமா ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இதை செலக்ட் பண்ணுறோம். இது ரெண்டத்தையும் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஆட்டோ லேஅவுட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கலாம். டாகல் ஆட்டோ லேஅவுட் அப்படின்னா ஆட்டோ லேஅவுட் ஆகிடுது, விச் மீன்ஸ் அதுவாக வந்து சென்ட்ரல் அலைன் ஆகிடுது. அவ்வளோதான். இது வந்து இப்போ ஃபஸ்ட் ஒன் இது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதே மாதிரி நான் எப்படி கலர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் ரெட் கலர், அதே மாதிரி இங்கேயும் ரெட்டு ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே ரெட்டு ஒயிட். கிரேவை வந்து நான் ரெட் கலரே யூஸ் பண்ணிக்கிறேன், பிளாக்கை வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்துடுச்சு எனக்கு. இப்போ இந்த ஒயிட்டு இது 1 வந்து என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். எல்லாமே அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஷேர் பண்ணுற டெம்ப்ளேட் தான் இருக்கும்ல, அதனால ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த 1 2 3ன்னு நம்பர் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஸோ செகண்ட் ப்ராஜெக்ட்டும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் கேஸ் ஸ்டடிக்கு வந்து டெம்ப்ளேட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன்ல ஷீட்ஸில், அந்த ஷீட்ஸில் இருக்கிறது வந்து காப்பி பண்ணி உங்களோட ஃபைலில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து அந்த கேஸ் ஸ்டடியும் எப்படி அந்த இப்போ வரைக்கும் பண்ண ப்ராசஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிகிட்டே வருவோம் இன்னொன்னா.
சைட் பை சைடு அந்த கேஸ் ஸ்டடியும் முடிச்சுட்டே வர மாதிரி இந்த யூஎக்ஸ் ஆடிட்டும் முடிச்சுட்டு வர மாதிரி. ஸோ யூஎக்ஸ் ஆடிட்க்கு நீங்கள் இந்த வீக்கில் எவ்வளோ முடியுதுன்னு பாருங்கள், அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த இதுவும் பண்ணுங்க, ஐஏ. ஆமாம், ஐஏ பண்ணோம். ஆமாம். அண்ட் அந்த கேஸ் ஸ்டடியை காப்பி பண்ணி உங்கள் ஃபைலில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதில் கேஸ் ஸ்டடி டெம்ப்ளேட் இருக்குல்ல, கேஸ் ஸ்டடி டெம்ப்ளேட் நான் ஒன்று ஷேர் பண்ணேன்ல உங்களுக்கு. இது இது ஷீட்ஸில் இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ இது வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. லைக் உங்களுக்கு வந்து பெருமனை இது தானே அந்த சர்வே அது மட்டும் தானே பண்ணிக்கோங்க. அதனால் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். லைக் இது வந்து யூஸரை டைரெக்டாக இன்டர்வியூ பண்ணால் இது எடுக்கிறது. இது வந்து சர்வேக்கு. இது ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்கள் ஃபிட்னஸ் ஆப்புங்கிற ஃபிக்மா ஃபைலில் ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், இது அப்படியே எடுத்து அப்படியே. ஆமாம், சரி, ஓகே. நான் டேக் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்படி பார்க்கலாம்னா, ஃபிக்மா ஹோம் பேஜ் போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் நான் டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வரும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆப்போட நேம் என்ன அப்படிங்கிறது டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த நேமை வந்து இதில் ரீநேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஆட் பண்ணி வைங்க. வேறு ஏதாவது தெரிஞ்சால் லைக் எதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஃபஸ்ட்டு பண்ணது என்னென்னலாம் அதில் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இதில் ஆட் பண்ணுற மாதிரி வரும் இதுக்கப்புறமா. ஸோ எவ்வளோ டேட்டா இருக்கோ அதை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் இதில் மேபி காம்படேட்டர் அனாலிசிஸ் நம்ம பண்ணது இதில் ஆட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து டெம்ப்ளேட் படி நம்ம பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்த கிளாஸில் பண்ணலாம். லைக் என்னெல்லாம் இப்போதைக்கு இருக்கோ அதை மட்டும் ஆட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அது ரெண்டுத்தையும் முடிச்சதுக்கப்புறமா டைம் இருந்தால் இதை பண்ணுங்கள். இப்போ எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் மேம் அதை எடுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள்? ரொம்ப மேஜரான ஸ்க்ரீன்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டா போதும். இதில் வந்து 12 இருக்குது. இதில் இம்பார்ட்டண்ட்டான ஸ்க்ரீன்ஸ் என்னென்னலாம் நம்ம பண்ண போகிறோம், லைக் அந்த நேவிகேஷனில் கீழே வரும்ல, அதெல்லாம் மெயினாக நம்ம பண்ணிடணும். ஓகே, பாட்டம் நேவிகேஷனில் கீழே வரும்ல, லைக் ஹோம் பேஜ், அப்புறம் மேபி ஆடிட்டுக்கு ஆடிட்டுக்கு கேட்குறீங்களா? நான் இதுக்கு கேட்குறீங்கன்னு நினச்சேன். ஆடிட்டுக்கு வந்து அதே தான், அந்த நேவிகேஷனில் என்ன வருதோ அதை மட்டும் ஆட் பண்ணுங்க. அதுக்கு மட்டும் பண்ணால் போதும். எல்லா நேவிகேஷன்லயும் ஒன்னொன்னு எடுத்து. ஆமா, இதுல என்ன இருக்குன்னா ஹோம் பேஜ், அப்புறம் ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜ், லைக் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணால் அந்த ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ், அப்புறம் அந்த ஆட் டு கார்ட், லைக் கார்ட்டுக்கு ஆட் பண்ண உடனே அந்த கார்ட் பேஜ். அதுக்கப்புறமா கலெக்ஷன், லைக் அந்த கலெக்ஷனை தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால கலெக்ஷன் அண்ட் அபவுட் பேஜ். லைக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேஜஸை மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அபவுட் அஸ் எனக்கு இப்போ நம்ம இந்த வியூல இருக்குல்ல மேம், இப்போ அந்த சிங்கிள் பேஜ் மட்டும் எனக்கு நம்ம ஒர்க் பண்றோம். அப்போ அது பெருசா நம்ம ஒர்க் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் இருக்கு? ஒரு பேஜ் மட்டும் நம்ம ஒரு ஆர்ட்போர்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவோம்ல, அதுக்கு என்ன ஷார்ட்கட்? ஆர்ட்போர்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட்னா? இல்ல அப்படி இல்ல மேம். இப்போ இங்க நிறைய ஸ்கிரீன்ஸ் இருக்குல்ல, ஆமா, அந்த பிரசன்டேஷன்ல அதுல வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கிரீன் மட்டும் இப்போ நமக்கு பெருசா வரணும். இது ரொம்ப சின்னதா இருக்குல்ல, ஜூம் பண்ணி பண்ற மாதிரி இருக்குல்ல. ஆமா, இதை நம்ம வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன்ல ஒர்க் பண்ணணும், அதுக்கு அடுத்த ஒரு ஸ்க்ரீன்ல ஒர்க் பண்ணணும். அப்படிதான், அது அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். நீங்கள் இந்த சைஸில் தான் ஒர்க் பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்து கேஸ் ஸ்டடியில் வைக்க முடியும். ஓகேவா? நீங்கள் வந்து இதை பெருசெல்லாம் ஆக்காதீங்க, இப்படி தான் இருக்கும். இல்ல பெருசா ஆட்கள கேட்கலாமா? நான் வர்க் பண்றதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு, அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இப்ப ஜூம் பண்ணாதான் உண்டா அப்படின்னு கேக்குறேன். ஜூம் பண்ணா மட்டும் தான் வழி. இது 1920 அந்த விட்த் ஹைட் வந்து இதே இதுல தான் இருக்கணும்.
இது வெப்சைட் சைடு தானா? ஆமாம், இது வந்து டெஸ்க்டாப் வெப்சைட் கூட தான். ஹைட்டை வேணால் மாற்றிக்கலாம், ஆனால் வித்து வந்து எப்போவுமே மாறவே கூடாது. இல்ல நான் இந்த சைஸ் மாற்றத்துக்கு கேட்கல மேம். எனக்கு இதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ அந்த சைடில் 2 பார் வருது இல்லை மேம், இப்போ நீங்கள் இதை ஹைட் பண்ணுவீங்க தானே? ஆமாம். நீங்கள் ஆனால் ஒன்று ஒன்றா தானே ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து டெம்ப்ளேட்டாக ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து சைடில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ இதை டிசைன் பண்ணும்போது ஒன்று ஒன்றா தான் ஆட் பண்ணோம், அதனால் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றாவே பண்ணிக்கோங்க. இதை நான் காப்பி பண்ணிவிட்டு தனியாக ஒரு பேஜில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணுவேன். எல்லாமே நம்ம அந்த ஃபிட்னஸ் ஆப் அந்த இதில் போட்டுடலாமா? இதுக்கு வேணால் தனியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஷீட்ஸில் ஆட் பண்ணிடுங்க. ஆடிட்னே போட்டு அப்படியே. ஆமாம், யூஎக்ஸ் ஆடிட்னே போட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ஓகே. அண்ட் இது பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. வீக் டேஸில் கண்டிப்பாக இது நெக்ஸ்ட் வீக்கெண்டுக்குள்ளே முடிச்சிடணும், ஓகேவா? இல்லைனா நமக்கு டிலே ஆகும். சரி, ஓகே. சரி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.